இப்படி வரலாற்று நாயகர்களுடைய வாழ்க்கை பாதையெல்லாம் பெருத்த ஆறாவாரங்கள் நிறைந்திருந்தாலும் காலனின் பிடியில் கால் பதித்து நிலத்திலே நடப்பதற்கு கூட துணை தேடும் கடைசி மரணப்படுக்கையிலே வாழ்க்கை தேடலின் பாதை இதுவல்ல என்று உணர்ந்து விரக்தியிலே இறந்து போன ஏராளமான மனிதனின் அனுபவங்கள் ஆதாரமாக இருந்திருக்கின்றது. இப்படி உலக நாகரிகங்களிலே இந்திய கண்டத்திலிருந்து அழிந்து போன லெமுரியா கண்டத்தின் முதல் நாகரிகத்தை சுட்டிக்காட்டப்பட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடித்தமிழ் என்று ஆளூழி காலங்களாக ஆன்மீக தேடலிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு திக்கெட்டும் போற்றும் திருவாசக திருமந்திரத்தின் கூற்றுப்படி புல்லாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே என்று மனிதனாய் வந்தவனின் வாழ்க்கை தேடலின் பங்கும் பகுப்பும் எதுவென்று புரிந்து கொள்ள முனைப்பட்டு உணர்வுவாதையின் வழியே உலகத் தேடலிலே ஒரு சில காரியங்களை தெரிந்து கொண்ட மனிதனுக்கு தேடலின் பங்கு அதிகரிப்பதன் அனுபவத்திற்கு முற்றிலும் விளக்கம் தர முடியாத புலனறிவுக்கு உட்படுத்தப்பட்டவனே மனிதன் ஆவான் என்றாலும் நியமத்தேடலின் வழியே விரிவாக்கம் செய்ய முடியும் என்பது வேதத்தின் விளக்கமாகும். அந்த விரிவாக்கமும் மனித அறிவின் எல்லை நிர்மாணத்தின் வரையறைக்கு உட்படுத்தப்பட்ட விதியே என்றால் பறந்து விரிந்து பல கோடி கிரக கூட்டங்களாக கொட்டி இறைந்து கிடக்கின்ற சர்வத்தினுடைய நிலைப்பாடுகள் தான் என்ன? சர்வத்தில் பிரபஞ்சம் பெற்ற பங்கும் பகுப்பும், பிரபஞ்சத்தில் சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றி கொண்டிருப்பதன் பங்கும் பகுப்பும், கோள்களினுடைய கிரக மாற்றங்களால் பூமியில் இயற்கை மாற்றங்கள் ஏற்படுவதன் பங்கும் பகுப்பும், இயற்கை மாற்றங்களின் அனுகூலங்களால் உயிர்கள் பெற்ற பங்கும் பகுப்பும், உயிர்கள் அறிவை பெற்ற பங்கும் பகுப்பும், அறிவு உலகை பெற்ற பங்கும் பகுப்பும், அணுவை பிளந்து மனிதன் கண்டறிந்த ஆய்வுகளினுடைய பங்கும் பகுப்பும் என்று அணுவிலிருந்து புறப்பட்டு உயிர் கலந்து உடல் கலந்து கடல் நிறைந்து கண்டங்களெல்லாம் நிறைந்து அண்டங்களெல்லாம் உணர்ந்து சோர்ந்து எங்கும் வியாபித்து எனக்குள்ளும் உனக்குள்ளும் பங்கும் பகுப்பும் வளர்ந்து நிற்பதே பகுத்தறிவின் தொகுப்புகளாகும் என்றால் பகுத்தறிவாளன் யார்? ஆசியனா நாசியனா? மீண்டும் தொடர்வோம். இந்த எளியவன் சிற்றறிவால் எடுத்துரைத்த ஜீவாதார உயிரோட்டங்களுக்கு செவி சாய்த்து உண்மை நிலைதனை உணர உயர்ந்தோன் தாழ்வணங்கிய நாமங்கள் கோடானு கோடி சமர்ப்பணம் சமர்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்.